கர்மா ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னோட பணிவான நமஸ்காரங்கள். சுலபா புருஷா ராஜன் சததம் பிரியவாதினஹா அப்ரேஷ்ட பத்தியஷ்டமே வக்தா ஸ்ரோதாஷ்ட துர்லபா. இது எதுக்காக இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதோட அர்த்தம் என்னென்னா, அதாவது முகஸ்துதி பண்ணுறவா, பாராட்டுறவா, பொய்யான பாராட்டுன்னு வச்சுக்கலாம். அதை சொல்கிறவாளும் கேட்டுக்கிறவாளும் பொதுவாக நிறைய பேர் இருப்பா. ஆனால் அப்ரியஷ்ட பத்தியஷ்டமே வக்தா ஸ்ரோதாஷ்ட துர்லபா. அதாவது கிரிட்டிசைஸ் பண்ணுறவாளும் சரி, அந்த கிரிட்டிசிசம்ஸை ஏற்றுக்கக்கூடியவாளும் ரொம்ப ரொம்ப குறைச்சல் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணுறவா கூட இருக்கலாம், ஆனால் அதை ஏற்றுக்கக்கூடிய மனோபாவம் இருக்குது பார்த்தீங்களா, அது நிறைய பேர்கிட்ட இருக்காது பொதுவாக. ஸோ இதை நான் எதுக்காக இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கர்மா பார்ட் 2 7 எபிசோடு இது வரைக்கும் அப்லோட் பண்ணிட்டேன். அஃப்கோர்ஸ் முந்தானியத்துக்கு தான் நான் அந்த செகண்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்தேன். ஒன் ஆஃப் த திங்ஸ் என்னென்னா, எனக்கு ரசிகர்களோட அவளுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கணும். அந்த அளவுக்கு அதுக்கு பார்ட் 2க்கும் ஆதரவு இருக்குது. இந்த சென்ஸ் நம்மளோட லெவலில் சொல்கிறேன். செகண்ட் பார்ட்டோட ஃபஸ்ட் எபிசோடு 80,000 பேருக்கு மேலே பார்த்துருக்கா. இட்ஸ் ப்ரோக்ரெஸிங், டெய்லி பார்த்துட்டு வரா எல்லாரும். பட் இதில் என்னென்னா, பொதுவான கருத்து எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, சார் 3 விஷயம் எல்லாருமே பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கா. ஒன்று சாங் லென்த் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதே ரிப்பீட் பண்ணுறேன், சாங்கே வேண்டாமே, இது ஒன்று. ரெண்டாவது ஃப்ளாஷ்கட்ஸ், அதாவது முன்னாடி நடந்த சீனை மறுபடியும் போட்டுருக்கேன், அதனால் ஓவரால் லென்த்து எங்களுக்கு ரொம்ப குறைச்சலாக இருக்குது. அண்ட் மூணாவது தான், ஸோ டோட்டல் எபிசோட லென்த்து ரொம்ப குறைச்சலாக இருக்குது. 5 நிமிஷம் 7 நிமிஷம் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு. இதில் ஒரு விஷயம் நான் என்ன பாசிட்டிவாக பார்க்குறேன்னா, ரசிகர்களோட இன்வால்மெண்ட். ஏன்னா அந்த அளவுக்கு அவள் ஈடுபட்டதுனால தான் இந்த மாதிரிலாம் அவளுக்கு சொல்லணும்னு தோன்றது. அதை நான் கிரிட்டிசிசமாகவே எடுத்துக்கல. அப்படி எடுத்துகிட்டு இருந்தேன்னா இதுவே வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். இதுக்கு எனக்கு என்னென்னா, இன்ஃபேக்ட் சில பேர் வாட்ஸ்அப்பில் எனக்கு சொல்லக்கூட சொன்னா, சார் இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிட்டு இருக்காங்க சார், ஜஸ்ட் இக்னோர் தேம் அப்படின்னு. நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். ஏன்னா எப்போ நம்மளை மதித்து ஒரு அக்கறையில் எழுதியிருக்கான்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஈடுபட்டதுனால அந்த அக்கறையில் தான் எழுதியிருக்கா. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். எதனால அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் பண்ணோன்னா அதில் ஒரு காரணம் இருக்கும், அதை தான் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ணணும், இல்லை சும்மா இழுத்தடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. எதுக்காக சாங் வச்சுருக்கேன் அப்படின்னா, 2 ரீசன்ஸ். ஒன்று நிறைய பேர் பார்த்துட்டல் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். பட் யூடியூப்பில் இப்போ பார்ட் 2 போட்டதுக்கப்புறம் புதுசாக நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்கா. ஸோ அவளுக்கு அந்த சாங் தான் ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. அண்டு இன்னொன்று ரொம்ப சுலபமான வழி சொல்கிறேன். சாங் உங்களுக்கு பார்த்து பழக்கப்பட்டு போயிடுத்துன்னா, நீங்கள் ஆக்சுவலாக அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு எபிசோட்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய விஷயமா, ஐயோ சாங் இருக்கே, சாங் இருந்தால் என்ன அதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிட்டு அடுத்ததுலேருந்து பார்த்துட்டு போங்க. செகண்ட் திங் எல்லா டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்டோட நேம்ஸும் எனக்கு போட வேண்டியிருக்கில்ல, அவளுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் நம்ம கொடுக்க வேண்டாமா? இவ்வளோ மெனக்கட்டு உழைச்சிருக்கா. ஸோ அது எங்கே போட முடியும்னா, சாங்ஸில் போடுறது கன்வீனியண்ட்டாக இருக்குது. இல்லை சும்மா பிளாங்க் ஸ்க்ரீனில் பேர் இருக்கிறது பதிலாக ஒரு விஷுவலோட போடணும். திஸ் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, ஃப்ளாஷ் கட். அதாவது முன்னாடி நடந்த எபிசோட்லேருந்து சின்ன சின்ன போர்ஷன் போடுறேன் அப்படின்னு. இதுக்கும் காரணம் என்னன்னா, புதுசாக பார்க்குறவாளுக்கு ஒரு லிங்க் தெரியணும். எதுக்காக இந்த சீன், அது ஏதோ சொல்கிறான்னா ஏன் சொல்கிறா, அதை இது நடந்தது முன்னாடி, அதனால தான் இதை இப்போ சொல்கிறா அப்படிங்கிறதுனால தான் அது. அதுலேயும் பார்த்தேன்னா இன்னொரு காரணம் என்னென்னா, இப்போ முன்னாடி நடித்தவா சில பேர் நடிக்க முடியல இப்போ. ஸோ அவளுக்கு பதிலாக உதாரணத்துக்கு இப்போ பாலாமன்னியாக பண்ணவா ரேகா சுரேஷ், அப்போ இப்போ பண்ணுறவா பேர் புவனா. ஸோ அவளுக்கு பதிலாக இவள். நான் ரொம்ப என்ன சொல்கிறது, பிளாட்டண்ட்டாக இவருக்கு பதிலாக இவள் அப்படின்னு போடாமல், அவளோட அந்த ஷார்ட் அந்த சீன் பின்னாடி இப்போ பாலாமணி தான் இவள் பண்ணுறாளாம். திஸ் இஸ் த ரீசன். தேர்ட் திங் about the duration. டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஷெட்யூல் நான் போய் எப்போவுமே ஸ்டார்டிங்கில் சின்ன வார்ம் அப்லாம் நடக்கும் இல்லையா. ஸோ அது ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் என்னால் ஷூட் பண்ண முடிஞ்சது ஒரு 7 எபிசோடுக்கு தான் இருந்தது கையில். ஸோ நான் அதிக டியூரேஷன் கொடுத்தேன்னா எனக்கு லாஸ்ட் சாட்டர்டே சண்டேக்கு எனக்கு எபிசோடு இருந்திருக்காது. ஸோ பட் அதே சமயம் ஐ வாண்டட் டு கீப் எவ்ரிபடி எங்கே சாட்டர்டே சண்டே எதிர்பார்த்துட்டு இருக்கா எல்லாரும் ஒரு கண்டென்ட் கொடுப்போம் அப்படின்னு. இப்போ வர சாட்டர்டே சண்டேலேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவேன். ப்ரோக்ரெசிவ்லி நான் சொன்ன மாதிரி ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள் போடலாங்கிற ஐடியா இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ செகண்ட் ஷெட்யூலில் போனோன்னா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண முடிஞ்சுது. ஸோ கொஞ்சம் அதிகமாக இப்போ ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ்.
விச் ஐ தாட் ஐ ஷுட் ஷேர் வித் யூ. ஏன்னா நிறைய பேர் அதை கேட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் வந்து இது மாதிரிலாம் சொல்கிற போது யாரோ ஒருத்தர் எழுதியிருந்தா, சார் உங்கள் சொந்த பிரதாபத்தை நிறுத்திங்க சார்னு. சொந்த பிரதாபமே கிடையாது, தப்பாக நினச்சக்கூடாது யாரும். ஏன்னா இது எனக்காக, மறுபடியும் சொல்கிறேன், ஐ வாண்ட் டு லே எம்ஃபசிஸ் ஆன் தட் ஃபேக்ட். இது நான் எனக்காக பண்ணலை. இது வந்து நம்ம கல்ச்சர், நம்ம ட்ரெடிஷன், நம்மளோட பழக்க வழக்கம், ஜாயின்ட் ஃபேமிலி சிஸ்டம், அக்ரஹார வாழ்க்கை எப்படி இருந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். அது ஒன்று தான் என்னோட நோக்கம். இதில் வந்து நான் என்னை வந்து உயர்த்திக்கணுமோ இல்லை என்னை பற்றி எல்லாரும் பேசணுமோ அப்படின்னு நினைக்கல. அண்ட் தட் இஸ் த ட்ரூத். ஓகேயா? அதனால் என்னோட பிரதாபத்தை நான் இது பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தாலும் எந்த இதுலேயுமே வந்து என்னை பற்றி நான் பெருசாக சொல்லியிருந்திருக்கவே மாட்டேன். அஃப்கோர்ஸ் இந்த அளவுக்கு விளக்க உரை தேவையா அப்படின்னு பல பேர் கேட்கலாம். எனக்கு தோணினது எஸ். ஏன்னா எப்போ நம்மளை மதித்து ஒருத்தர் எழுதுகிறாளோ அதை வந்து புகழ்ந்து எழுதியிருக்கலாம், இல்லை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதுக்கு நம்ம ஆஸ் என்ன சொல்கிறது, மேக்கர் ஆஃப் திஸ், ஐ ஃபெல்ட் தட் இட் இஸ் மை ப்ரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி டு அட்ரஸ் தம். அது வந்து அஃப்கோர்ஸ் புகழ்ச்சியை வந்து நான் ஒரு பக்கம் அப்படி வச்சு விடுறேன். பட் கிரிட்டிசிசம்னு வந்தால் ஆப்வியஸ்லி இட் ஹேஸ் டு பி கிளாரிஃபைட். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. தொடர்ந்து நீங்கள் வந்து கர்மா 2 பாருங்க. சாட்டர்டே சண்டே மறுபடியும் அப்லோட் பண்ணுவேன். அதுக்கு நடுப்புற வந்து இந்த சின்ன அனெக்டோட்ஸ் இருக்கும். ஏன்னா ஐ வாண்ட் டு கீப் ஆல் ஆஃப் யூ என்கேஜ். தட் இஸ் த மெயின் ஐடியா. ஸோ அந்த அனெக்டோட்ஸ்லாம் இருக்கும், சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்கள் எல்லாத்தையும் என்னோடய ரிக்வெஸ்ட் என்னென்னா, இதை வந்து யூடியூபுக்கு வந்து என்னோடய ஃபாஸ்ட்ஃப்ளிக்ஸ் சேனல் அதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப்னா இட் இஸ் ஃப்ரீ. அதுக்கு வந்து பேமெண்ட்லாம் கிடையாது. மெம்பர்ஷிப்னு போனதில்ல தான் அதுக்கு பேமெண்ட் இருக்குது. நான் மெம்பர்ஷிப்பை பற்றியே பேசலை. இப்போ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எத்தனை பேருக்கு இது ரீச் ஆக முடியுமோ அத்தனை பேருக்கு ரீச் ஆகட்டும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் நான் வந்து என்னோட இந்த எக்ஸ்ப்ளனேஷன் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி.